வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் உள்ள கட்டபொம்மன் சிலைக்கு மதுரை ஆதீனம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். எங்கள் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். அன்றைய தினம் பிள்ளையர் கப்பம் கட்ட சொன்னான். கப்பம் கட்ட முடியாது. தூக்கி மேடையும் பஞ்சு மெத்தையாக அவர் கருதியவர். இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர். இன்றைய தலைமுறையினர் அதனை கடைபிடிக்க வேண்டும். பிறந்த நாள் நீங்க கேட்கத்தான் வெட்டுறான். இளைஞர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வீறு கொண்ட இளைஞர்களாக இருக்கணும்னு தான் சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெற்றோர்கள் தான் பெண்களை வந்து பாதுகாப்பா எல்லாமே அரசாங்கம் செய்ய முடியாது. அப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு போலீஸுக்கு தான் அது எந்த வேலையும் சரியா இருக்கு. எல்லாரும் நம்ம பிள்ளைகளை நம்ம என்னைய வீட்டுல வளர்த்தாங்க, கட்டுப்பாடா வளர்த்தாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டுப்பாடா அதை நான் சொல்ல மாட்டேன். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்க பிள்ளைகளை நல்ல கட்டுப்பாடா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எதுக்காக? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது ஒழுக்கத்தை கட்டுப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு. அவங்க ஒண்ணு முரண்பாடுகள் வெளியே ஏன் அவங்க தான் நானே வெளியிட்டாங்க. நானே வெளியிட்டது யார்? மத்திய அரசு தான் வெளியிட்டாங்க. அப்படின்னு என்னையா நானே வெளியிட்டு 2 நிமிஷம் வந்து மௌனஞ்சலி காட்டினாங்க. அதே கலைஞர்களுடைய சமாதியில போய் மலர்வளையம் வச்சாங்க. ஸ்டாலின் நான் அந்த ஊருக்காரன், நான் பாஞ்சாலம் குட்டி பக்கத்துல. அதனால அவருக்கு மரியாதை. எங்க ஊருக்காரரு பாடுபட்டு இந்த நாட்டுக்காக மனைவியை வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம்னு இந்த நாட்டுக்காக உயிர் தொடர்ந்திருக்காரு. அதற்கு இளைஞர்கள் மத்தியில தேசபக்தி வேணும். கறந்து வச்ச பாலை கூட, கறந்த பாலை காகம் குடியாது, கட்டபொம்மன் பேரை சொன்னான்னு அப்பேற்பட்ட மாவட்டம் நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டம் யாருக்கும் தொல்லை தராது. அதுக்கு ஒரு எல்லை. அதற்கு காரணமாக திகழ்ந்ததுதான் எங்க ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் அருகில் உள்ள மேம்பாலத்திற்கு கீழ் முட்புதரில் இரவு 10 மணி அளவில் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அருகில் உள்ள ஆட்டோ டிரைவர்கள் ரஜினி, காசிநாதன், முரளி ஆகியோர் சென்று பார்த்தபோது பிறந்த 3 மாதங்களே ஆன பெண் குழந்தை துணியில் சுற்றி கிடந்தது. குழந்தையை மீட்ட ஆட்டோ டிரைவர்கள் பெரம்பூர் ரயில்வே போலீஸ் எஸ்ஐ ரேணுகாதேவியிடம் ஒப்படைத்தனர். வில்லிவாக்கம் குழந்தைகள் உதவி மையத்தில் தகவல் தெரிவித்தார். குழந்தைகள் உதவி மைய அலுவலர்கள் ஜோஸ்வின், முகேஷிடம் போலீசார் ஒப்படைத்தனர். குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை செய்து வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள பாலமந்திர் குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். ரயில்வே போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து பெண் குழந்தையை முட்புதரில் வீசி சென்றவர்கள் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாட்டு பொதுக்கூட்டம் விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்றது. அரசியல் தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத், மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பேசினர். சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பட்டா கேட்டு இயக்கம் நடத்தினால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது. ஒரு தெருமுனை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது. ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், ஒரு ஊர்வலம் என்று சொன்னால், ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. நான் கேட்கிறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு மாநில மாநாடு நடைபெறுகிறது. ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறோம். நீங்கள் ஊர்வலத்தை மறுத்து விட்டீர்கள். குறைந்தபட்சம் செந்தொண்டர்கள் பேரணிக்காவது அனுமதி கொடுங்கள் என்கிறோம். கடைசி வரையிலே இழுத்தடித்து கடைசியில நடத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற கடிதத்தை நேற்று மாலை கொடுக்கிறீர்கள். இது என்ன நியாயம்? தமிழ்நாட்டிலே ஊர்வலம் நடத்தக்கூடாதா? தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா? பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா? எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அல்ல, எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடத்துகிற போராட்டத்திற்கு, பாதிக்கப்படுகிற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட நடக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி ஏன் அதுக்காண்டி நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கிவிட முடியுமா?
சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கிலிருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது, இன்னும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கடத்துகிற போது, அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக களம் காணுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பல்வேறு மாடல்கள் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே முன்மொழியப்படுகிறது. இன்றைக்கு இந்துத்துவ மாடல் தான் இந்தியாவுக்கு சிறந்த மாடல் என்று சொல்லுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், இந்துத்துவ மாடலை விட இந்தியாவுக்கு சிறந்த ஒரு மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடலாகத்தான் இருக்க முடியுமே தவிர திராவிட மாடல் என்கிறார்கள். அது அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல் தான் சிறந்த மாடலாக இருக்க முடியுமே தவிர தமிழ் தேசிய மாடல் என்கிறார்கள். இன்னும் பல்வேறு மாடல்களை இங்கே முன்மொழிகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு இடதுசாரி மாடல், இடதுசாரி பாதையை முன்னெடுக்கிற அப்படிப்பட்ட மகத்தான பணியை தமிழகத்திலே நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம். நான் கேட்கிறேன், முதலமைச்சரை பார்த்து, ஒரு ஆணவ படுகொலையை தடுக்கிற சட்டம் போட்டு விடுவதனாலே உங்களுக்கு என்ன குறைவு ஏற்பட்டு விட போகிறது? வேற எதையாவது கேட்டா நீங்க நிதி இல்லைங்கிறீங்க, பணம் இல்லைங்கிறீங்க. ஒரு ஆணவ தடுப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதனாலே ஒரு 10 பைசாவுக்கான பேப்பர் செலவு தானே ஆக போகிறது. அதை கூட நீங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எனவே இன்றைக்கு பட்டியலின மக்கள் மீது இழைக்கப்படுகிற கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை நாங்கள் இப்படி விமர்சிக்கிற போது, ஒருவேளை எங்களை விமர்சித்த நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் பேசக்கூடும். அப்படிப்பட்ட அரசியல் விவாதம் வந்தால், அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தால், மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அப்பை நாயக்கன்பட்டி பொம்மையாபுரத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிக்கும் ஆலை செயல்படுகிறது. இங்கு காலையில் தொழிலாளர்கள் ஃபேன்சி ரக பட்டாசுகள் உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு உற்பத்திக்கான வேதிப்பொருட்களை கலவை செய்யும் போது உராய்வு காரணமாக திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. வெடிவிபத்தில் 4 அறைகள் தரைமட்டமானது. அந்த அறைகளில் இருந்த 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இறந்தனர். சிவகாசி சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவனில் மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரபல வாய்ப்பாட்டு இசை கலைஞர் சங்கீதா குழுவினரின் வாய்ப்பாட்டு, பாம்பே மாதவன், நெல்லை பாலாஜி வெங்கட்ரமணன் குழுவினரின் கஞ்சிரா ஆகிய இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இசை பிரியர்களின் கைத்தட்டல்களால் அரங்கமே அதிர்ந்தது. ஏராளமானோர் இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டல் எதிரில் விவசாய பூச்சி மருந்து கடை நடத்தி வருபவர் சொக்கநாதபுரத்தை சேர்ந்த வேல்முருகன் வழக்கம் போல் இரவு கடையை மூடிவிட்டு சென்றார். காலையில் கடையை திறக்க வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கடையில் வைக்கப்பட்டிருந்த லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போனது தெரியவந்தது. சிசிடிவி கேமராவில் மர்மநபர் ஒருவர் நள்ளிரவு கடைப்பகுதியில் படுத்திருப்பது போல் நோட்டமிட்டு கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றதும் தெரிந்தது. வேல்முருகன் ஆத்தூர் நகர போலீசில் புகார் கூறினார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் பந்தலூர் சேரம்பாடி வனச்சரக அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. வனச்சரகர் ஐயனார் வரவேற்றார். சேரங்கோடு ஊராட்சி துணைத் தலைவர் சந்திரபோஸ், கவுன்சிலர் வினோத் கண்ணா, மக்கள் வாழ்வாதார இயக்க நிர்வாகிகள் சிவி, தேவதாஸ், முதுமலை ஊராட்சி முன்னாள் தலைவர் வாசு, விவசாயிகள் தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாவட்ட செயலாளர் விஜயசிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த யானை ஒரே நாள்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே நாள்ல யானையை பிடிச்சி அதை அப்புறப்படுத்துறது கிடையாது. 4 மணி நேரத்துல நான் பிடிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் ட்ரோன் உதவியோட நம்ம பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி விலங்குகளை துன்புறுத்துறதுக்கு ரப்பர் பெல்லட் போட்டு இது பண்றது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ட்ரோன் உதவியோட நம்ம அதை விரட்டுறதுக்கு மொபைல் ட்ரோன் வெஹிக்கிள் ஒன்று ரெடி பண்ண போறோம். ட்ரோன் ஆல்ரெடி நம்ம வாங்கியாச்சு. ஒரு வெஹிக்கிள் மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் யானை பிரச்சனை இருக்கோ அந்த ட்ரோன்ஸ் எடுத்துட்டு போய் நைட் நேரத்தில் அதை பார்க்க முடியும். தெர்மல் ட்ரோன்ஸ். அந்த தெர்மல் ட்ரோன்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம அதுலேயே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை போட்டு நம்ம அதை விரட்ட முடியுது. ஸோ அதை வச்சு அந்த வீடியோ கூட இருக்கு, அந்த குரூப்ல கூட போட்டுருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம விரட்ட போறோம். எந்த விலங்குகளையும் நான் ரப்பர் புல்லட் போட்டு